Welcome to Stock Market Tip Channel. 31st March 31st லாஸ்ட் ட்ரேடிங் டே. மார்ச் மந்தோட லாஸ்ட் ட்ரேடிங் டே. அது மட்டும் இல்லாத வெள்ளிக்கிழமை வருது. பார்க்கலாம் நமக்கு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிஃப்டியோட பேங்க் நிஃப்டியோட ப்ரிடிக்ஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் நம்மளோட நிஃப்டியோட ப்ரிடிக்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 80% வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாக. ஸோ நாளைக்கும் வந்து ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணலாம். யாரெல்லாம் வந்து நம்மளோட வீடியோ வந்து பார்க்கலையோ தயவு செஞ்சு அதாவது நம்ம 29th எக்ஸ்பைரி வந்து எப்படி வந்து மார்க்கெட் போகுங்கிறத நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோங்கிற வீடியோ வந்து நீங்கள் பாருங்கள். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து லாஸ் ஆகிருக்க வாய்ப்பே கிடையாது. அன்றைக்கி எக்ஸ்பைரி டே அன்றைக்கி ஒரு நல்ல ப்ராஃபிட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஈவன் எங்களுக்கு வந்து அது ஒரு பெஸ்ட்டு ட்ரேடிங் டேவாக இருந்துச்சு 29th வந்து. ஸோ நம்ம என்ன சொன்னோமோ அதுதான் பர்ஃபெக்டாக நடந்திருக்குது. ஸோ அது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து செபி ரிஜிஸ்டர்டு பீப்புள் கிடையாது. நம்ம வந்து எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போடுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து கிளியராக ஒரு ரெக்டாங்கிளை போட்டிருந்தோம். இந்த மாதிரி ஒரு அருமையான ரெக்டாங்கிளை போட்டிருந்தோம். ரெக்டாங்கிளை போட்டுட்டு ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த ரெக்டாங்கிளை வந்து கிராஸ் பண்ணிச்சு, இந்த ரெக்டாங்கிளுக்கு மேலே மார்க்கெட் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த 3,908 வந்து டச் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். அட் த சேம் டைம் கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் டச் பண்ணிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சைடுவேஸில் போயிட்டு அதுக்கப்புறம் 40,000 தொடுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். இங்கே பாருங்கள், நான் வந்து எதுவுமே நீங்கள் அந்த வீடியோ பார்க்காதவங்க தாராளமாக பாருங்கள். ஆல்ரெடி நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறோம் யூடியூப்பில். கரெக்டாக அங்கே ஓப்பன் ஆனிச்சு மார்க்கெட். இந்த இடத்துல ஓப்பன் ஆகி அழகாக நம்ம சொன்ன அந்த லைனை டச் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் சைடுவேஸில் கொஞ்சம் நேரம் போயிட்டு கடைசியில் வந்து நமக்கு அழகாக 40,000 வந்து தொட்டுருச்சு. இதுக்கு மேலே வந்து பெஸ்ட்டாக அனலைசிஸ் பண்ணி நம்மளால் சொல்ல முடியாது. ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம சொல்லியிருந்தோம், நீங்கள் இங்கே வந்து பை பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் இங்கே வைங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் ஒர்க் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி வந்து ரொம்ப அருமையாக ஒர்க் ஆனிச்சு. நெக்ஸ்ட் நிஃப்டி பார்த்துடலாம். நிஃப்டி வந்து எப்படி சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னு. நிஃப்டி வந்து நம்ம சொல்லியிருந்தோம் 17,000 அவ்வளோ சீக்கிரமாக வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க யாருமே அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் மார்க்கெட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் எல்லாம் செல்லர்ஸாக இருந்தவங்க எல்லாமே ஓரளவுக்கு பையர்ஸ் ஆகி கடைசியில் 17,000க்கு மேலே மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆகி 17,000 டச் பண்ணி 17,000 தாண்டி தான் வந்து முடிஞ்சுது. ஸோ இதுதான் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். 17,000 அவ்வளோ ஈஸியாக யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. என்ன தான் மார்க்கெட்டு பியரிஷ் வியூவிலையாலோ வந்து சைடிஸ் வியூவிலையாக இருந்தாலுமே நமக்கு வந்து 17,000 வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து விட்டு தர மாட்டாங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு நாளைக்கு, அதாவது இன்றைக்கி ஃப்ரைடே என்ன நடக்கலாம், எப்படி போகலாம் மார்க்கெட் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி நிறைய பாசிட்டிவ் குளோபல் கியூ இருக்குது, நிறைய நெகட்டிவ் குளோபல் கியூஸ் வந்து சில நெகட்டிவ் குளோபல் கியூஸ் இருக்குது. பட் இதெல்லாம் தாண்டி மார்க்கெட் வந்து என்ன ரியாக்ட் ஆகலாம் அப்படின்னா, நாளைக்கு வந்து கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் செட் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு 1 ஹவர் பார்த்திங்கன்னா ஒன்றும் ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லாத மாதிரி கொஞ்சம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து எய்தர் ஒரு டைரெக்ஷனில் வந்து மூவ் ஆக வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ணோம் அப்படின்னா, நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து என்னோடய சஜஷன் படி மார்க்கெட் வந்து கண்டிப்பாக ஒரு பேங்க் நிஃப்டி வந்து என்ன பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, நான் காமிச்சிறேன். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து என்னவாக வாய்ப்பு இருக்குன்னா, ஆப்ஷன் 1 இந்த 40,000 இருந்து கண்டிப்பாக வந்து மறுபடியும் இந்த ரெக்டாங்கிளை டெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ரெக்டாங்கிளை டெஸ்ட் பண்ணிவிட்டு, ஸோ ரெக்டாங்கிளோட இந்த ஏரியா இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்துல டெஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அப்படியே கொஞ்சம் மேலே போக வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஆப்ஷன் 1 போயிட்டு இது வரைக்கும் கூட டெஸ்ட் பண்ணலாம். மறுபடியும் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு மீறி போகுமா அப்படின்னா அது நாளைக்கு வந்து நம்மளோட விக்ஸு ப்ளஸ் நம்மளோட SGXnifty மற்ற கியூஸ்லாம் வந்து எப்படி ரியாக்ட் ஆகுதுங்கிறத பார்த்து தான் வந்து மார்க்கெட் போகும். இது ஆப்ஷன் 1. ஸோ ஆப்ஷன் 2 வந்து அதாவது 40,200 கிட்ட டெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அப்படி கீழே ரெக்டாங்கிளை டெஸ்ட் பண்ணலைன்னா, அப்படின்னா மார்க்கெட் வந்து எது வரைக்கும் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு அப்படின்னா, கண்டிப்பாக வந்து நாளைக்கும் வந்து இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகிட்டு இல்லாட்ட கேப் அப் கூட ஆகும். இந்த இடத்துல கூட கேப் அப் ஆகும். கேப் அப் ஆகிட்டு கண்டிப்பாக இந்த ரேஞ்சை வந்து தொடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து ஆப்ஷன் 2. ஸோ இந்த 2 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் தான் நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆக அதாவது மூவ் ஆக வாய்ப்பு இருக்குது.
ஒருவேளை இந்த ரீஜியன் வந்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஹெவி செல்லிங்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஒரு கால் அன்வைண்டிங்கோ இல்லை அதாவது கால் ரைட்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் பயப்படுவாங்க. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து ஒன்று இதுக்கப்புறம் சல்லுன்னு மேலே போவோம், அப்படி இல்லாட்டி டக்குன்னு இங்கேருந்து கீழே வரும். ஸோ 40,600 ஜோன் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஜோன். அதாவது பேங்க் நிஃப்டிக்கு வந்து 40,000 இந்த 600 ஜோன் வந்து அவ்வளோ ஈஸியான ஜோன் கிடையாது, அவ்வளோ ஈஸியாக வந்து பிரேக் ஆகாது. ஒருவேளை நாளைக்கு பிரேக் ஆனிச்சுன்னா நல்ல மூவ்மெண்ட் இருக்கும் அப் சைடில். ஸோ அதனால் வந்து ஆப்ஷன் 1 இந்த ரெக்டாங்கிளை டெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆப்ஷன் 2 வந்து ரெக்டாங்கிளை தொடாமல் அப்படியே இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகி மார்க்கெட்டு நேராக வந்து 40,600 வரைக்கும் தொடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஆனால் இது எல்லாமே வந்து ஒரு 40 மினிட்ஸ் டு 50 மினிட்ஸுக்கு அப்புறம் தான் நடக்க வாய்ப்பு இருக்குது. அன்ன வரைக்கும் கொஞ்சம் மார்க்கெட் ஒரு கேப் அப் ஆனாலோ இல்லை கேப் டவுன் ஆனாலோ கொஞ்சம் நேரம் சைட்வேஸில் தான் போகும். அப்புறம் ஒரு 40 டு 50 மினிட்ஸ் கழித்து அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சைடில் வந்து நாளைக்கு மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பேங்க் நிஃப்டியை பற்றி சொல்ல தேவையில்லை. நிஃப்டி வந்து கிளியராக பார்த்துக்கோங்க. நிஃப்டி வந்து 17,000 பிரேக் பண்ணக்கூடாது. டவுன் சைடில் நிஃப்டி வந்து பிரேக் ஆகாது. ஸோ மோஸ்ட்லி இந்த ரெட் லைன் தான் வந்து பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நிஃப்டி வந்து நாளைக்கு வந்து 258 டெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 258 டெஸ்ட் பண்ணோம். 258 டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகும் கொஞ்சம் நேரம். அந்த மாதிரி தான் நாளைக்கு வந்து மார்க்கெட் இருக்க வாய்ப்பு இருக்குது நிஃப்டியில். ஸோ நிஃப்டியில் வந்து ரொம்ப பெருசாலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. 17,000 பிரேக் பண்ணவே பண்ணாது கீழே. ஒருவேளை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் ரியாக்ட் ஆகும் அதிகமாக. ஸோ அதனால் யாராவது வந்து பை பண்ணாலோ இல்லை ஏதாவது ஒன்று பண்ணிங்கன்னா 17,000 வந்து நீங்கள் தாராளமாக வந்து ஒரு சப்போர்ட்டாக நினச்சிக்கிட்டிங்கன்னா ஒரு தடவை திருப்பி 17 கொஞ்சம் அப்படி மிரட்டுற மாதிரி மிரட்டிட்டு கூட மேலே போகும். அதனால் வந்து 17,000 வந்து ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து நிஃப்டிக்கு இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியோட சுச்சுவேஷன் இது தாங்க. பேங்க் நிஃப்டி வந்து நாளைக்கு 40,000க்கு மேலே ஓப்பன் ஆகி கேப் அப் வந்து சஸ்டைன் பண்ணிருச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த ரேஞ்சை டெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லாட்டி கண்டிப்பாக டவுன் சைடில் வந்து நம்மளோட ரெக்டாங்கிளை டெஸ்ட் பண்ணோம். ரெக்டாங்கிளை டெஸ்ட் பண்ணிவிட்டு ரெக்டாங்கிளுக்கு கீழே வரத்துக்கான வாய்ப்பு ட்ரை பண்ணோம். பட் அதுக்கப்புறம் வந்து இந்த ரெக்டாங்கிளோட டாப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேல்யூ. ஸோ ரெக்டாங்கிளோட டாப் வந்து நல்லா ஒரு சப்போர்ட்டாக நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் நாளைக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 2 ஆப்ஷனை வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 2 ஆப்ஷன் தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதில் எந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணுறதுன்னு பண்ணிக்கோங்க. மறக்காமல் எங்கள் வீடியோஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். நிறைய வீடியோஸ் போடுவோம். ஸோ வேறு ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. அது மட்டும் இல்லாத ஃப்ரைடேங்கிறதுனால மந்தோட அதாவது நாளைக்கு ஃப்ரைடே, அதனால் நாளைக்கு தான் எல்லாம் சிஇபி ரைட்டர்ஸு எங்கே ரைட் பண்ணணும் என்ன ஸ்ட்ராட்டஜி போடணுன்னு போடுவாங்க. நாளைக்கு தான் ஓஏ எல்லாமே வந்து ஜென்ரேட் ஆகும். அதனால் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 40 மினிட்ஸுக்கு ஒரு பெரிய மூவ்மெண்ட் வந்து எதிர்பார்க்க முடியாது. பார்க்கலாம் நாளைக்கு எப்படி மார்க்கெட் போகுதுன்னு. அதேமாரி ஃபஸ்ட்டு 40 மினிட்ஸ் இருக்கிற மாதிரியே கடைசி 40 மினிட்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ கடைசி 40 மினிட்ஸில் வந்து மார்க்கெட் வந்து ஏதோ ஒரு சைடு ஒன்று டவுன் சைட்லேயோ இல்லாட்டினா அப் சைட்லேயோ கொஞ்சம் அக்ரெசிவாக மூவ் ஆகும் வேகமாக. ஸோ அதையும் நாளைக்கு நீங்கள் வாட்ச் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். வேறு ஒன்றும் பெருசாக சொல்கிறது கிடையாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.